வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயிலுடைய டெக்னிக்கல் வியூ பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சேனலுக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெலகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் இது எல்லாமே இருக்கும். எங்களுடைய எஜுகேஷன் சேனல் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் வீடியோஸோடைய லிங்க்கும் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேனல்ஸில் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எந்த டைமில் வருது எல்லாமே உங்களுக்கு இமிடியேட் ஆக உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் அங்கே இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அல்லது டெக்னிக்கல் கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மூமெண்ட் அப்படின்னு எதிர்பார்க்கறத விட மார்க்கெட் நாளைக்கு என்ன மூமெண்ட் கொடுக்க போகுது, நாளைக்கு நான் ஃபார்ம் பேரோல் NFP அப்படின்னு கூட சொல்லக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறது நாளைக்கு இருக்கு. ஸோ மார்க்கெட் இதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ரியாக்ட் ஆக போகுது, ஏன்னா இது மந்தோடைய ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் வீக்கும் வரும். மற்ற நாட்களை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் வர்றதுனால நாளைக்கு வந்து எப்படி இருக்கும், அதோட இம்பாக்ட் இன்னைக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இல்லாமலாம் மார்க்கெட் வந்து இருக்காது. பெரிய லெவல்ல இம்பாக்ட் எதிர்பார்க்க முடியாது. நாளைக்கு நல்ல ஒரு இம்பாக்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ DXY பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பை சைடில் தான் இருக்கிறோம். மார்க்கெட் தொடர்ச்சியாக பை சைடில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து மார்க்கெட்ல ஒரு மினி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ தட் இங்க வந்துட்டு இப்போ கீழே வந்தா கூட நாளைக்கு போய் மேல மேஜர் டாப்ஸை மார்க்கெட் போய் டச் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் 105 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா தேவையான அளவு 103 ஃபர்ஸ்ட் வந்துட்டான், ஆல்மோஸ்ட் வந்துட்டான். அதனால வந்து இனி வந்து மார்க்கெட்ல வந்து ஒரே ஒரு லெக் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி செல்லுக்குள்ள போயிடலாம். இந்த மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் செல் ட்ரெண்ட் தான். ஸோ அதனால வந்து நம்ம செல் தான் ட்ரை பண்ணணும். இப்போ நடக்கிற கரெக்ஷன் பையை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா, ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட் தான். இதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் ஒன்று நல்லா இருக்கும். மேக்ஸிமம் 105 வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து போகுமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அதுக்குள்ள வீக்னஸ் வரும்போது மார்க்கெட் கீழே வந்துடும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 78 அப்படிங்கிறது ஒரு நல்ல லெவல். அது கிட்ட வந்துட்டு மார்க்கெட் இப்போ வந்து சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு முறை வெயிட் பண்ணலாம். ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லெக் கீழே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த பாட்டம் பக்கத்தில் வந்துட்டான். இந்த பாட்டம் தொட்டுட்டானாவது நமக்கு போதும். 78.17 அப்படிங்கிற லெவல் அதுக்காவது வரும். இப்போ நடக்கிற ட்ரெண்ட் மேலே போனால் கூட திருப்பி மார்க்கெட் கீழே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே போய் செல் அடிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல நமக்கு பை கிடைச்சா பை எடுக்கலாம். இது திருப்பி இந்த டாப் அண்ட் டாப்பை பிரேக் பண்ற பையாக இருக்கலாம். ஒருவேளை இது உடைந்தால்தான் கீழே நமக்கு 72 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் உடையல அப்படின்னாவே நமக்கு திருப்பி மார்க்கெட்ல பை சான்ஸ் தான். ஸோ பை எடுப்போம், செல் எடுக்காதீங்க. செல்லை முழுமையா இந்த இடத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம செல் தான் பண்ணணும். வந்துட்டான், அதனால இப்ப செல் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். பை உடனே எடுக்க வேணாம், வெயிட் பண்ணுங்க. இந்த 78 கிட்ட வரும்போது பை எடுக்கிறது பெஸ்ட். இல்ல நான் இந்த இடத்துல எனக்கு செட்டப்ஸ் இருக்குன்னா ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி பை எடுக்க ட்ரை பண்ணுங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வருமே டே ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருக்குது நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல், அதையும் உடைக்கணும். இதையும் உடைச்சு கீழே வரணும், கீழே பாட்டம் வரணும், 22 வரைக்கும் வரணும். மினிமம் ஃபர்ஸ்ட் டார்கெட் 23.4 அப்படிங்கிற லெவல மார்க்கெட் வந்து இப்போ ரீச் ஆயிட்டு இருக்கு. செல் சைடு தான் வந்துட்டு இருக்கு. கோல்டும் கீழே தான் வந்துட்டு இருக்கு, இதுவும் கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் குட்டியா அப்படி ஒரு மேலே ஏறி திருப்பி மார்க்கெட் இறங்கும். ஸோ செல் கிடைச்சிச்சுன்னா செல் ட்ரை பண்ணுங்க. இந்த ஹைக்கு மேலே போனா கூட செல் ட்ரை பண்ணுங்க. திருப்பி 24 வரைக்கும் போனா கூட மார்க்கெட் திருப்பி செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கு. இப்போதைக்கு நமக்கு இந்த மார்க்கெட் செல் மார்க்கெட். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 28, 29 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் வரணும். வந்து சப்போர்ட்க்கு இது எடுத்துட்டு திருப்பி பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே போகணும். ஸோ இது வந்து ஒரு செல் கரெக்ஷன் பை திருப்பி செல் ஆகுது மார்க்கெட்ல. ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம ஒரு சேனல் போட்டிருந்தோம். லாஸ்ட் வீடியோஸ் 2 வீடியோஸ் பிஃபோர் வந்து ஒரு சேனல் போட்டிருந்தோம். ஸோ இங்கே ஒரு கனெக்ஷன் வச்சு இதோடைய சப்போர்ட் வந்து இங்கே வந்து எடுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்த்தோம். அங்கே தான் வந்து நின்றுட்டு இருக்கு. என்ன ஒன்னே ஒன்று, இந்த மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் கிடைச்சிடக்கூடாது. இப்போ சின்னதாக தான் இருக்கு. இப்படி ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் கிடைச்சிடக்கூடாது. ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா
நமக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து ஒரு பை மார்க்கெட்டாக போயிடும். ஐ மீன் இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான பையிங்காக கிரீன் கேண்டிலாக வந்துறக்கூடாது. அது மட்டும் தான் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ கிரீன் வந்துருச்சு அப்படின்னா, பிரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, திருப்பி மேல போயி கீழ வந்து, அப்புறம் அதோடைய டாப்ப போய் ரீச் பண்ணிட்டு தான் கீழ வரும். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஃபேஸ் மட்டும் கிரியேட் ஆகாம மார்க்கெட் பிரேக் ஆகணும். சும்மா ஒரு குட்டி, குட்டி கேண்டில்ஸா வந்துட்டு கீழ விழுந்தால் நல்லது. ஸோ ஒரு கரெக்ஷன் பை அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது, எவ்வளவு தூரம் கரெக்ஷன் பை எதிர்பார்க்கலாம்னா, ஒரு 48 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகே, சாரி 43. 43 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 1950 வரைக்கும் நம்ம வந்து இந்த டாப் அண்ட் டாப் வரைக்கும் போனா கூட மார்க்கெட் திரும்பினால் செல் ட்ரை பண்ணலாம். ஸோ செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பை சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. லெக்ஸ் எல்லாமே செல் சைட்ல தான் இருக்கு. அதனால செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேர் மார்க்கெட் வந்து மேல போறது. ஸோ இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் ஆனனால நம்ம இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு செல் கிடைச்சுச்சுன்னா தாராளமா செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்தே செல் தான் ட்ரை பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 42, 43ல இருந்து கிட்டத்தட்ட 50 வரைக்கும் 55 வரைக்கும் எங்க போனாலும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். நியூஸஸ் கொஞ்சம் டக்குன்னு மேல ஏறுச்சுன்னா பயப்படாதீங்க. செல்லே ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஆ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 1 ஹவர் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது, ஒரு 1 ஹவர்ல வந்து நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம் அப்டின்னா, இந்த டாப்பும் இதையும் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இங்க ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த இடத்திலேயே இருக்கக்கூடிய இடத்திலேயே மார்க்கெட் என்ன பண்ணிரும் அப்டின்னா, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு பிரைஸ் வந்து கீழ வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடத்துல உடைஞ்ச உடனே மார்க்கெட் ஒரு பெரிய ராலி குடுக்குமா அப்டின்னா, குடுத்தா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் குடுக்கல. குடுக்காது. மேக்ஸிமம் 60, 70% வந்து அதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த இடத்திலேயே மார்க்கெட் திரும்பினால் நமக்கு செல் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் உண்டு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. பிரேக் ஆனா கூட இந்த டாப் பிரேக் ஆனா தான் 55 பிரேக் ஆனா தான் ஒரு கரெக்ஷன் பை 70 வரைக்கும் போகும். அதனால 50 வரைக்கும் எங்க கிடைச்சாலும் செல் ட்ரை பண்ணுங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 29லருந்து ஆம் 27 அப்படிங்கிற அந்த 29, 27ங்கிற லெவல்ல ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கு. பட் அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ வர ஆரம்பிச்சுரும். எங்க வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல் பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த லோ தாங்க. 1900 தான். அது உடைக்கிற வரைக்குமே இப்போ கரெக்ஷன் செல் தான் இருக்கு. பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழ வந்துரும். அது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டு கீழ தான் வரணும். ஏன்னா மேல வந்து நமக்கு டாப்ல வந்து நான் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் காட்டியிருப்பேன். உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. திருப்பி ஒன்ஸ் அகைன் சொல்றேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங் திருப்பி இந்த மார்க்கெட்ஸ் வரும்போது ஒரு 85ல எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அந்த இடத்துல அழகா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்துட்டு, இப்ப இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஆக்டிவேட் ஆகுது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இதுக்கு வந்து இந்த டாப்ஸோ, இந்த பாட்டம்ஸோ ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க. இவ்வளோ தூரம் இருக்கா? அப்ப திருப்பி அதே மாரி மார்க்கெட் இவ்வளோ தூரம் தான் வரணும் அப்டிங்கிறத ஒரு மினிமம் டார்கெட்ஸா வச்சுக்குவாங்க. ஸோ அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். நமக்கு 1900 உடைஞ்சிருச்சுன்னா, மார்க்கெட் பெரிய ஃபாலுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம அத ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, WhatsAppல கால் பண்ணுங்க. ஸோ பை, செல் மட்டும் கேட்காதீங்க. நெறைய இன்னைக்கு வந்து மதியம் வந்து கோல்டு பை போலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ வீடியோ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சில பேத்துக்கு ரிப்ளை பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மார்க்கெட் இன்னும் பை ஆகல. பை போக்கூடாது. செல் சைடு தான் போணும். ஒருவேளை பொசிஷனுக்கு இது வச்சிருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.